நான் பண்ணிட்டு இருந்த சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே ஒரு விலாகா உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இந்த விலாகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சோப் மேக் பண்ணுறத உங்களுக்கு ஒரு வீடியோவா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் சோப் மேக்கிங் பற்றின சில டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த டிப்ஸை நீங்களும் கற்றுக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். ஆக்சுவலி சில பேருக்கு இந்த மெத்தடு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. யூஷுவலாக நம்ம என்ன செய்வோம், சோப் மேக்கிங் பண்ணுறப்போ எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் சோப் செய்ய போகிறோமோ அந்த வெரைட்டிஸ்க்கு தனித்தனியாக வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து செஞ்சிட்ருப்போம். அப்படி தானே? பட் நான் இந்த டைம் எப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா யூஸ்ஃபுல் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எனக்கு 2 வெரைட்டிஸ் ஆஃப் சோப் வந்து மேக் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ரெட் ஒயின் ப்ளஸ் மஞ்சிஸ்டா சோப்பு. நிறைய ரீசெல்லர்ஸ் இந்த சோப்பு வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அண்ட் ரெட் ஒயின் மஞ்சிஸ்டா கோட் மில்க் இந்த சோப்பும் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே நான் 1 by 1 ரெடி பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சோப் வந்துட்டு ரெட் ஒயின் ப்ளஸ் மஞ்சிஸ்டா அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்டில் சோப். இந்த ரெண்டுமே ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ தட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தனித்தனியாக வந்துட்டு சோப்பு செய்யாமல், அதாவது ரெசிபீஸ் செய்யாமல் ஒரே பேட்டராக மெஷர்மெண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். அதாவது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3 kg சோப்ஸ் வந்து நான் வந்து மெஷர்மெண்ட் செஞ்சு எடுக்க போகிறேன். அதை நான் வந்துட்டு 1.5 kg 1.5 kg தனித்தனியாக பேட்டரை பிரித்து நான் வந்து செய்ய போகிறேன். ஓகேங்களா? அதாவது வாட்டர், NaOH, ஆயில் எல்லாமே 3 kgக்காக நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன். மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் நான் வந்து ஆஸ் யூஷுவல் சோப் மேக்கிங் ப்ரொசீஜர் படி லையும் சேர்த்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணினதுக்கு அப்புறம் நான் வந்து அந்த பேட்டரை 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, 2 வெரைட்டிஸ் ஆஃப் சோப்பு பண்ணுறேன் இல்லையா? ஸோ 50 கிராம் ஆயிலில் மஞ்சிஸ்டா வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னொரு சோப்பு வந்து சாண்டில் சோப்பு இல்லையா? ஸோ 50 கிராம் ஆஃப் ஆயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்டில் அண்ட் ரெட் சாண்டில் ரெண்டையுமே வந்துட்டு இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி வாட்டர்லேயும் நான் வந்துட்டு இன்ஃப்யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த NaOH ப்ரிப்பேர் அது லை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வாட்டர் நம்ம சேர்ப்போம். ஸோ இந்த வாட்டரில் நான் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ வாட்டர் இங்கே வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கணும் அங்கே மைனஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிலும் நான் எவ்வளோ ஆயில் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கிறது எடுத்துருக்கணும் அது போக மீதி, அதாவது 1 kg ப்ளஸ் 500 கிராம் 1.5 kg கிட்டே நான் வந்து சோப்பு பேட்டர் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் ஒரு 50 கிராம் கம்மியாக எடுத்துப்பேன். ஏன்னா நம்ம இன்ஃப்யூஸ்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா? இந்த மாதிரி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு பேலன்ஸ் ஆயிரும். ஸோ தனித்தனியாக எடுத்து ஒரு டைமும் செய்யாமல் ஒரே மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்துட்டு ஆன் த ஸ்பாட்டில் ஒரே பேட்டரில் செஞ்சு வச்சுருக்கிற அந்த இன்ஃப்யூஸ்ட் ஆயிலும் இன்ஃப்யூஸ்ட் வாட்டரையும் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ராக்ரன்ஸும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு போர் பண்ணாலே போதும். இந்த மெத்தடில் தான் ஸோ இப்படி தான் பண்ணியிருக்கேன். இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். இப்போ நம்ம வந்துட்டு 1 kg சோப்பு செஞ்சாலும் சேம் டைம் தான் ஆகுது, 1/2 kg சோப் செஞ்சாலும் சேம் டைம் தான் ஆகுது. ஸோ தட் நான் வந்துட்டு 2 வெரைட்டிஸ் ஆஃப் சோப்பை தனித்தனியாக பிரித்து அதுக்கு 1 மணி நேரம் இதுக்கு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாமல் கிட்டத்தட்ட எனக்கு இது வந்து ஒரு 1/2 an hourலேயே வந்துட்டு நான் வந்துட்டு முடிச்சிட்டேன். அதே மாதிரி கால்குலேஷனும் நம்ம ரொம்ப போட்டு செஞ்சுக்கிட்டு எடுத்துகிட்டு அந்த மாதிரி ஒரு பேட்டருக்கு நம்ம 1 kg இல்லை 3 kg ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கணும். அதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இன்ஃப்யூஸ்ட் ஆயில் இன்ஃப்யூஸ்ட் வாட்டர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? அண்ட் இதில் வந்து இந்த ரெட் ஒயின் ப்ளஸ் மஞ்சிஸ்டா இந்த சோப் வந்து கொஞ்சம் கலர் நல்லா இருக்கணுன்றதுக்காக சில விஷயங்கள்லாம் நான் கரெக்ஷன் பண்ணியிருந்தேன். அது வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. என்னென்னா டைரக்ட் லையில் ஆட் பண்ணாமல் இன்ஃப்யூஸ் மெத்தட் தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது சூப்பராக எனக்கு வந்து வந்திருந்தது. ஃபஸ்ட்டு நான் இன்ஃப்யூஸ் பண்ணினதுக்கு முந்தின நாளே ஆயில் எல்லாமே வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு வந்து 3 kg சோப் செய்கிறேன் அப்படின்னா எவ்வளோ கிராம் ஆஃப் ஆயில் தேவைப்பட்டதோ ஃபஸ்ட்டு ஆயிலை மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதிலிருந்து வந்து 50 கிராம் ஆயிலை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். ஸோ நம்ம பேட்டரை மெஷர்மெண்ட் பண்ணி எடுக்கும்போது 50 கிராம் கம்மியாக எடுத்துக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா?
நீங்களும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறீங்க, வீட்டிலேருந்தே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறீங்க அப்படின்னா, தாராளமாக நம்மக்கிட்டேயுமே சோப் மேக்கிங் கோர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட சோப் மேக்கிங் மட்டும் இல்லாமல் ஷாம்பூ மேக்கிங், லிப் பாம் மேக்கிங், ஜெல் மேக்கிங், க்ரீம் மேக்கிங் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நீங்களும் வந்துட்டு கற்றுக்கிட்டு உங்களோட பர்சனல் யூஸுக்கும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ரீசனாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட பர்சனல் யூஸ் வந்து நான் ஹெல்த்தியாக ஆர்கானிக் ப்ராடக்டாக வந்துட்டு நான் வாங்கி கற்றுக்கிட்டு நான் செஞ்சு யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தேங்க. நான் போன வீடியோலுமே சொல்லியிருந்தேன். அது இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ரீசேல், ஹோல்சேல் இந்த மாதிரி வந்துட்டு ப்ராடக்ட் சேல் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, ஒரு சின்ன லெவலில் வந்து பண்ணலான்னு நினைக்கிறீங்க, வீட்டிலேருந்தே வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு ஏர்னிங்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும், பட் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து பயமாக இருக்குது, ஃபஸ்ட்டு சேல் நல்லா ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கற்றுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கீங்க, அது கூட இதையும் வந்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே தாராளமாக நம்மக்கிட்ட வந்துட்டு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்துட்டு வாங்கி சேல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் வந்து நீங்கள் மினிமம் 5 to 10 பீசஸ் எடுத்தால் கூட போதுமானது. முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சோப்பை பொறுத்து அமௌண்ட் வந்து வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த கிளிக்ஸ் எல்லாமே முந்தின நாளே வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ணினது. நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கும்போது நல்லா வந்து இன்ஃப்யூஸ்ட் ஆகிருந்தது. ரெட் ஒயினில் மஞ்சிஸ்தா போட்டு இன்ஃப்யூஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் ஆயிலுமே இன்ஃப்யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது அண்ட் வந்து ரெட் சாண்டில் ப்ளஸ் வந்து நார்மல் சாண்டில் ரெண்டையுமே வந்துட்டு ஆயிலில் வந்துட்டு நான் இன்ஃப்யூஸ் வந்து பண்ணி வச்சுருந்தேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு இருந்தது. 2 வெரைட்டிஸ் ஆஃப் சோப்புக்குமே வந்துட்டு வாட்டர்லேயும் இன்ஃப்யூஸ் பண்ணியிருந்தேன், ஆயில்லையும் இன்ஃப்யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது மாதிரி 2 இன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் பவுடருமே நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கலரும் நல்லாயிருக்கும், பெனிஃபிட்டும் சோப்ஸுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் அப்படியே நெக்ஸ்ட் டே வந்துட்டு செய்ய ஆரம்பிக்கிறேன். நெக்ஸ்ட் டே மீன்ஸ் அந்த ஆயில் நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறதுல நான் வந்து ஆட் பண்ணுறேன். லையுமே வந்துட்டு, அதாவது லை ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அதுவுமே வந்துட்டு நான் முந்தின நாள் நைட்டு தான் எல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருந்தேன். நைட்டே லையுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம அப்படியே எந்த டென்ஷனுமே இல்லாமல் அப்படியே விடலாம். நெக்ஸ்ட் டே வந்து ஃபீல் ஃப்ரீயாக ஐயோ ஹீட் ஆகுமோ, ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி ஒரே வேணாம். அண்ட் வந்து 3 பார்ட்டிஷனாக நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். தண்ணியில் ஒட்டுக்கா போட்டு மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருவோம். நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அது எதுவுமே ஆகாது. க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏதாவது பூச்சி ஏதாவது இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் கை கால் ரூமில் வைக்கிறீங்க அப்படின்னா அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டே அது இன்ஃப்யூஸ்டும் ஆகிருக்கும். நான் இன்ஃப்யூஸ் பண்ணினது ப்ளஸ் வந்து லையும் நல்லா கூல் டவுன் ஆகிருக்கும். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 11:30க்கு அப்புறம் வந்துட்டு நான் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால்வாசி பேட்டர் மட்டும் நான் வந்து நல்ல கால்வாசி வரைக்கும் பேட்டர் எனக்கு திக் ஆகிருக்கும். ஸோ அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா பேட்டரை தனித்தனியாக பிரிச்சுக்க போகிறேன். ஒன்று வந்துட்டு ரெட் ஒயின் ப்ளஸ் மஞ்சிஸ்தா சோப்புக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்டில் சோப்புக்கும் வந்துட்டு தனித்தனியாக நான் வந்து பிரிச்சுக்க போகிறேன். ஸோ அதை நான் எப்படி வந்து பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா ஆயில்ஸோட வெயிட்டை தனித்தனியாக பிரிக்கலை, டோட்டல் பேட்ச் ஆஃப் சோப் வெயிட் இருக்கும் இல்லையா, அந்த வெயிட்டில், ஏன்னா நம்ம வாட்டரும் ஆட் பண்ணும்போது டோட்டல் பேட்சோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த டோட்டல் பேட்சை 2ஆக டிவைட் பண்ணி நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சரி சமமாக வந்து பிரிச்சுக்கிட்டேன். ஸோ தட் நம்ம வந்து அப்படி பிரிக்கும்போது தான் நம்ம ஆல்ரெடி 50 கிராம் ஆயிலுமே எடுத்திருக்கோம், வாட்டருமே வந்து எடுத்திருப்போம். ஸோ ஈக்குவல் ஆயிரும். ஓகேங்களா? அண்ட் இது வந்து தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளெண்டர் போடணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா டைம் எடுத்து தனித்தனியாக பிரித்து செய்கிறதுனால இன்ஃப்யூஸ் பண்ணின ஆயிலும் ப்ளஸ் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணின வாட்டரும், இதில் ஆல்ரெடி நம்ம லையெல்லாம் சேர்த்தாச்சு. ஸோ அந்த வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சோப்பு செய்கிறதுக்கு எவ்வளோ வாட்டர் தேவையோ அந்த வாட்டரில் தான் கொஞ்சமாக எடுத்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருப்பேன், லை மிக்ஸ் பண்ணுறதுக்கு பாதியாக எடுத்துகிட்டு. ஸோ இப்போ வந்து அந்த இன்ஃப்யூஸ் பண்ணின வாட்டரும் ஆயிலும் நல்லா வந்து அந்த பவுடரோடு சேர்த்து ஒரு பேட்டரில் இப்போ ஆட் பண்ணுறது ரெட் ஒயின் ப்ளஸ் மஞ்சிஸ்தா அண்ட் அந்த சைடில் ஆட் பண்ணுறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சாண்டலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு பிளெண்டர்லாம் போடாமல் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மெத்தடில் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது வந்து செகண்ட் டைம் வந்துட்டு செய்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து செஞ்சுருந்தேன். அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 டைப் ஆஃப் குப்பைமேனி, அதுக்கப்புறம் வந்து அலோவேரா,
அதுக்கப்புறம் வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள், நலங்கு மாவு, இந்த மாதிரி 4 டைப் ஆஃப் சோப்புமே தனித்தனி பேட்டராக பிரித்து வந்து செஞ்சுருந்தேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி. ஸோ எனக்கு ஈஸியாக இருந்தது. இது கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டினால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து நிறைய டிப்ஸ் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது சோப்ஸை வந்து குயிக்காக செஞ்சு முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஃப்யூஸ் பண்ணுறத முன்னாடியே வந்து முந்தின நாளே வந்து சோப் இன்றைக்கி செய்ய போகிறீங்கன்னா முந்தின நாளே இன்ஃப்யூஸ் பண்ணிடுங்க. அண்ட் லையுமே இன்றைக்கி செய்ய போகிறீங்கன்னா முந்தின நாள் நைட்டே வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. அப்போ நம்ம வந்து கூல் ஆயிடுச்சோ ஹீட்டாக இருக்கான்னு பார்த்துட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் சோப்ஸோ ஃப்ரெஷ் ஜூஸோ இன்ஃப்யூஸ்ட் ஆயிலோ தேவைப்படுது அப்படின்னா அது எல்லாமே முன்னாடியே ப்ரிப்பேர்டாக நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மெத்தடில் வந்து எப்போல்லாம் நான் சூஸ் பண்ணுவேன்னா, ஒரு போன மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து கோட் மில்க், மஞ்சிஸ்தா, அப்புறம் வந்து அம்மன் பச்சரிசி, இன்னும் நலங்கு மாவு, இந்த சோப்லாம் வந்து செய்ய வேண்டியதாக இருந்தது. காலையில் 11 நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் ஆயிடுச்சு எனக்கு. எனக்கு ஏன் அப்படி டைம் எடுத்துச்சுன்னு தெரியல. ஆனால் நான் குயிக்காக தான் செஞ்சிட்ருந்தேன். எப்படி செஞ்சேன்னா 3 கேஜாக வந்து ஒன்று தனித்தனியாக மெஷர்மெண்ட் எடுத்து செஞ்சேன். சரி நம்ம இப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணினேன். எனக்கு 11 நான் உட்காந்தேன். எனக்கு 1 ஹவர் கூட ½ அன் ஹவர்லேயே நான் மேக்ஸிமம் முடிச்சிட்டேன். ஏன்னா ப்ரிப்பரேஷன்லாம் நான் முந்தின நாளே பண்ணதுனால. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பல்காக செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்களுமே வந்துட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சோப் வந்து செஞ்சதுக்கப்புறம் பேட்டர் போர் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாமே பேட்டர் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து போர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னால் ஃபுல்லாக வந்துட்டு வீடியோ கிளிக்காக எடுக்க முடியலை. அது வந்து போர் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்துட்டு விட்டுட்டேன். இந்த ரெட் ஒயின் ப்ளஸ் மஞ்சிஸ்தா சோப் மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு டைம் எடுத்து, ஸோ அதை நெக்ஸ்ட் டே தான் அன்மோல் பண்ணினேன். சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஈவினிங் டைம் கொஞ்சம் வந்து ஒரு ரீசேலுக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. மஞ்சிஸ்தா சோப்பு, அப்புறம் நலங்கு மாவு சோப்பு, குப்பைமேனி சோப்பு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ தட் அந்த மாதிரி அது எல்லாமே வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க அது கூடயே ஹென்னா ஷாம்புவுமே வந்து கேட்டிருந்தாங்க. அதை வந்து குட்டியாக அப்படியே பேக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சோப்பெல்லாம் ஊற்றி வச்சதுக்கப்புறம் இந்த பேக்கிங் வந்து பண்ணினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் டைம் வந்து நான் இந்த சாண்டில் சோப் வந்து அன்மோல் பண்ணினேன். சூப்பராக நல்லா வந்துட்டு ஃபினிஷிங் வந்து நல்லா இருந்தது. எனக்கு வந்து இந்த ஐபிஎஸ் சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணுற பழக்கம் எனக்கு வந்து இல்லை, மேக்ஸிமம் பண்ணிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே இந்த மஞ்சிஸ்தா சோப்பு, ரெட் ஒயின் சோப்பு அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து அன்மோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் முந்தின நாள் பேக் பண்ண அந்த கொரியரையுமே வந்துட்டு ஹஸ்பண்டு கொடுத்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு அன்மோல் பண்ணினேன். ஏன்னா அன்மோல் பண்ண வரல அப்படின்னா அப்படியே விட்டுறணும். அது வந்து கொஞ்சம் டைம் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். அதோட கலராக இருக்கட்டும், அந்த ஃபினிஷிங்காக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. வாசனையுமே நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு அன்மோல் பண்ணிவிட்டு ஸ்மெல் பண்ணி தான் பார்த்தேன். ஃபினிஷிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் இது வரைக்கும் என்ன சோப் வந்து பண்ணியிருப்பீங்களே, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சோப் வந்து பண்ணியிருப்பீங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச சோப் வந்து என்ன சோப்பு அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச சோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்கோல் சோப்பு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பண்ண சோப் வந்து சார்கோல் சோப்பு தான். அண்ட் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண சோப்பும் சார்கோல் சோப்பு தான். எனக்கு சூப்பராக வந்து பெனிஃபிட் கொடுத்த சோப்பும் வந்துட்டு சார்கோல் சோப்பு தான். அதனால் நான் என்றைக்குமே அதை வந்து மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் செஞ்சது மஞ்சிஸ்தா, குப்பைமேனி எல்லாமே. மஞ்சிஸ்தா வந்து நல்லா ரிசல்ட் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு டைம் நம்மளுக்காக கிடச்ச ஒரு சோப்பு அது எப்பயுமே மறக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்குமே வந்துட்டு சார்கோல் சோப்பு. இந்த பிஸ்னஸ் வந்து நான் ஆரம்பிக்கும்போது போதும் இதோடு நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து நினச்சதே இல்லை. நான் ஆரம்பிக்கும் போதே வந்து என் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அண்ட் வந்து எந்த பொசிஷன் வரைக்கும் நம்ம வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும், இந்த பொசிஷன் வரைக்கும் நம்ம வந்து உழைச்சிட்டே இருக்கணும் அப்படின்றத வந்து நான் ஏம் பண்ணி அதை டெய்லியும் நான் யோசிச்சிட்டே இருப்பேன். அதை யோசிக்கிறது ஒரே விஷயமாக தான் இருக்கும். அதாவது நம்ம வந்து ஒன்று வாங்குறதா இருக்கட்டும், நம்ம பிராண்டுக்காக செய்கிறதா இருக்கட்டும், நம்ம பிஸ்னஸ்க்காக செய்கிறதா இருக்கட்டும், டெய்லி ஒரே விஷயத்தை தான் யோசிப்போம். ஆனால் டெய்லி வந்து யோசிச்சுட்டே இருப்பேன். யூனிவர்ஸ்கிட்ட அதை கேட்டுகிட்டே இருப்பேன், அதை பேசிகிட்டே இருப்பேன். அப்படி யோசிச்சுட்டே இருந்ததுனாலையோ என்னமோ, யூனிவர்ஸ்கிட்ட கேட்டுகிட்டே இருந்ததுனாலையோ என்னமோ, எனக்கு வந்து நான் போடுற அந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் உண்மையாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப லேட்டாக கிடச்சாலும் ஆனால் அது வந்து பர்ஃபெக்டாக எந்தவித ஏமாற்றமும் இல்லாமல் அது வந்து எனக்கு தெளிவாக எனக்கானதாகவே இருக்கும். ரொம்ப எல்லாமே அவசரமாக கிடச்சி எல்லாமே கடகடன்னு நடந்தது நம்மளுக்கு இல்லாமல் போகிறதுக்கு மெதுவாக ஸ்லோ ப்ராசஸாக நடந்தால் கூட நமக்குன்னு நடக்கும் இல்லையா? அதுவே எனக்கு போதும் அப்படின்ட்டு தான் நினைப்பேன். எஸ், நம்ம
பிராண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்டெப்புமே எடுத்து வச்சிட்ருக்கோம். அது எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் அந்த சோப் எல்லாமே அன்மோல்ட் பண்ணிவிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து நம்ம ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி அது புதுசாக வந்துச்சுன்னா அது நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான். அண்ட் ஹார்ட் ஒர்க் இல்லாமல் எதுவுமே இருக்காது அப்படின்றத விட நம்மளோட உண்மையான உழைப்பு அண்ட் வந்து தொடர்ச்சியாக பண்ணுறது. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணலனாலும் சின்னதாக ஏதோ நம்மளால் முடிஞ்ச வேலையை பண்ணுனா கூட, ஆனால் அதை தொடர்ச்சியாக பண்ணணும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும். நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு அதை தொடர்ச்சியாக பண்ணல அப்படின்னா அது வேஸ்ட்டாக தான் போகும். இதுதான் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக நெக்ஸ்ட் என்ன மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இறைவனோட அருளால் நம்ம வந்து அதை வந்து நல்லபடியாக முடிக்கணும். பார்க்குற உங்களுக்கு வேணால் அது ஈஸியாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்றத ப்ரேயர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.